नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवाश्चितादशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा हरे हरे कृष्णा कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा हरे राम 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्णा हरे श्लोक माताजी 154 माताजी ओके அதான் மாதாஜி ஆமா ஜெயதேய சொல்லுங்க மாதாஜி. यस हरे कृष्णा जय जय श्री चैतन्य जय नित्यानंदा जय ஜெய जय ஜெய श्री चैतन्य जय नित्यानंद जय जय अद्वैत चंद्र जय அத்வைத जय अद्वैत சந்திர चंद्र जय ஜெய गौर भक्त वृंदा जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद ஜெய ஜெய जय जय श्री चैतन्य जय नित्यानंदा जय 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 श्री चैतन्य जय नित्यानंद जय जय अद्वैत चंद्र गौर भक्त जय अद्वैत चंद्र जय जय अद्वैत अद्वैत जय चंद्र गौर जय भक्त वृंद हरे कृष्णा चंडालना लाना काटा दीने रमुन रेमुनाते उतारी लगिया हरे कृष्णा कलील माधवपुरी चंदन लगिया गति दिने मुरे मुनादे உத்தரிலகியா விதமாக மாதவேந்திரபுரியில் சந்தனக்கட்டைகளை சுமந்து கொண்டு விருந்தாவனத்தை நோக்கி புறப்பட்டார். சில நாட்களுக்கு பின்னர் அவர் மீண்டும் ரேமுனா கிராமத்தையும் கோபிநாதரின் கோயிலையும் அடைந்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேக்குதா? மாதாஜி போன் பேசிட்டு இருக்கிறாங்க. மாதாஜி எத்தனாவது வச்சுக்கிறீங்க? 154. 154 பக்கம் 484. சரி சரிங்க மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா. Hare Krishna Mataji. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சாரி, லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. கேக்குது இல்லையா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மாதாஜி, ஐ திங்க் ஓகே, தட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். இன்னொரு தடவை படிக்கட்டுமா மாதாஜி? இல்ல, நோ ப்ராப்ளம். மாதவேந்தர் பூரி வந்து பிருந்தாவனுக்கு அவர் கிளம்பிட்டாரு. எதுக்குன்னா அந்த சந்தனம் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு. கொஞ்ச நாள் அப்புறம் மறுபடியும் அவர் வந்து ரெமுனா அங்க மீட் பண்ணாரு. எங்கன்னா அங்கதான் கோபிநாத் கோயில் அங்க இருக்கு. நம்ம இப்போ கூட பார்க்கலாம், நம்ம ஒரிசால. ஸோ அங்க வந்து நம்ம பார்க்குற அந்த கோயில் அது, சரிங்களா? ஸோ மாதவேந்திர பூரி வந்து கிளம்பி அங்க போயிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கோபிநாதாச்சாரியனி கைலா பஹு நமஸ்காரா ಪ್ರೇಮಾವೇಶೆ ನೃತ್ಯ ಗೀತಾ ಕರಿಲ ಅಪ್ಪಾರ. ಹರೇ ಕೃಷ್ಣ. கோபிநாதாச்சாரணே கைலா பஹு நமஸ்கார பிரேமாவேஷ நித்ய கீதா கரிலா அபாரா. மாதேந்திரபுரி கோபிநாதரின் கோயிலை அடைந்த போது பகவானின் தாமரை திருவடிகளில் பலமுறை விழுந்து நமஸ்கரித்தார். பிரேமையின் பரவசத்தினால் அவர் தடையின்றி ஆடி பாடத் தொடங்கினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா, அந்த கோபிநாத் கோயில் வந்த உடனே அவர் கும்பிட்டு நிறைய தடவை என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து ஆட ஆரம்பிச்சாரு, ரைட்? அண்ட் ஆடுறதும் பாடுறதும், அதாவது செஷேஷன்னா நிறுத்தாம கண்டினியூஸா அவர் ஆடுறதும் பாடுறதும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய தடவை. எங்க அப்படின்னா அவர் வந்து அந்த கோபிநாத் கோயிலுக்கு அந்த இடத்துல அப்படின்றத நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. पुरी देखी सेवक सभा सामान कारिला शीरा प्रसादा दिया तारे भिक्षा कराइला. पूरी देखी सेवक सभा सामान करीला शीरा प्रसाद दिया तांरे पिस्का करीला. Translation. Mataji's class. When the translation. When the priest of Gopinatha saw Madhavendra Puri again, he offered all respects to him and giving him the sweet rice prasadam made him eat. Hare Krishna Mataji. கோபிநாதா வந்து மாதவேந்திர பூரியா பார்த்த உடனே அவர் என்ன பண்ணாரு, கும்பிட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன கொடுத்தாரு, அந்த பிரசாதமா கொடுத்து அவரை சாப்பிட வச்சாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ஏன்னா அவர் பார்த்துட்டாரு அவரை, ரைட்? அவருக்கு வந்து இப்போ வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஒரு டிவோட்டிக்கும் ஒரு நான் டிவோட்டி நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து ஒரு சீரியஸ் டிவோட்டி வந்து ரொம்ப சாபம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க பாருங்களேன், ரொம்ப சீரியஸா ஒரு டிவோட்டி இருந்தா இன்னொருத்தங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பொறாமைப்படுறதும் இருக்காது அவங்கள. ரெண்டு மூணு திங்ஸ் வந்து நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணா நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் பக்தர் அப்படின்ற நியோஃபேட் வந்து நிறைய வந்து நான் பக்தர் அப்படின்ற நினைப்பு இருக்கிறவங்க தான் ரொம்ப வந்து எனக்கு இப்படி பண்ணிட்டான் இல்ல அவன் நாசமா போவான் அந்த மாதிரி எல்லாம் சாபங்கள் கொடுப்பாங்க. அதே மாதிரி என்ன இவனை விட எனக்கு பெருசா அந்த மாதிரி கம்பேரிசன் வருவாங்க. ரொம்ப எக்ஸால்டட் டிவோட்டிஸ் வந்து எப்பவுமே எப்படின்னா அவங்கதான் கிரேட்டு, அந்த ஆப்போசிட் சைடு அவங்களுக்கு இன்னும் பக்தி ஜாஸ்தி அப்படின்னு நினைப்பாங்க. பிகினிங் ஸ்டேஜ்ல என்னன்னா நான் தான் கிரேட்டு, எனக்கு தான் பக்தி ஜாஸ்தி அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ். நம்ம வந்து எப்படி நம்ம அட்வான்ஸ் ஆகிறோம்ன்றது வந்து நம்மளை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்ணாடி முன்னாடி நின்று ஃபர்ஸ்ட் வந்து அந்த மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம அவங்கள விட பெட்டர் அப்படின்ற தாட் வராது. ரெண்டாவது வந்து சாபமும் கொடுக்க மாட்டாங்க. நான் சாபம் சொல்றது வந்து ஜென்ரலா சொல்றது, இது தப்பு இது தப்பு அப்படின்னு. அதே மாதிரி பவர் இருந்தா அந்த பவர்ல நீங்க கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் கண்ட்ரோல் ஆகலைன்னா இவங்க என் பேச்சே கேட்கலையே அப்படின்ற அகங்காரத்திலையும் ஆட மாட்டாங்க. ஸோ ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய சிம்டம்ஸ் வந்து நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கண்ணாடியில பார்த்தா நம்ம எப்படி இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஒரு லெவலுக்கு நம்மளுக்கு தெரியும் நம்ம ஃபேரா டார்க்கா, நம்ம அழகா இருக்கோமா, முட்டு நேரா இருக்கா கோணமா இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியற மாதிரி நம்ம பக்தி என்ற கண்ணாடியில பார்த்தோம்னா நம்ம வந்து கிளியரா நம்மளை பத்தி தெரிஞ்சிடும் அப்படின்னு, சரிங்களா?
சேயராத்திரி தேவாலயா கரில சயனா சேஷராத்திரி ஹைலபுரி தேகில ஸ்வபனா. रात्रि देवालये करिल शयना शेषरात्रि हैले पुरी தேகில ஸ்வப்பனா. அந்த இரவில் மாதவேந்திரபுரி கோயிலில் ஓய்வெடுத்தார். ஆனால் இரவின் இறுதியில் அவர் மற்றொரு கனவை கண்டார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதவேந்திரபுரி வந்து அன்னைக்கு வந்து கோயில்ல வந்து ரெஸ்ட் எடுத்தாரு. ஆனா அந்த ராத்திரி வந்து அவருக்கு என்ன ஆச்சு, அவருக்கு இன்னொரு கனவும் வந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கோபாலா ஆசியா காயே சுனஹே மாதவா கற்பூர சண்டாலா ஆமி பைலாமா சாபா. ஹரே கிருஷ்ணா. கோபாலாசிய ககே சுனகே மாதவ கற்பூர சந்தன ஆமி பாயிலாம சப. மாதவேந்திரபுரியின் கனவில் தோன்றிய கோபாலர் கூறினார், மாதவேந்திரபுரியே, எல்லா சந்தனத்தையும் கற்பூரத்தையும் நான் ஏற்கனவே பெற்றுவிட்டேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கோபாலா அதுக்கு முன்னாடி வந்துட்டு எதுக்குன்னா, நான் ஆல்ரெடி எல்லா சந்தனமும் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோபாலா வந்து மாதவேந்திரபுரி கனவுல வந்து சொல்றாரு. கற்பூர சயிதா காஷி ஏசாபா சந்தனா கோபினா தேரா அங்கே நித்ய கரஹத் லேபனா. கற்பூர சயிதி கைசி ஏஷபா சந்தனா கோபிநாதேர ஆங்கி நித்ய கிரகலபனா. Translation. Now just grain all the sandalwood together with the camphor and then smear the bulb Yes. on the body of Gopinatha daily until it is finished. Hare Krishna. என்ன சொன்னாங்கன்னா, சந்தனம் வந்து கற்பூரத்தோட மிக்ஸ் பண்ணிட்டு உடம்பு ஃபுல்லா பூசிடுங்க, ஆல்ரெடி எனக்கு வந்துச்சு அப்படின்றார். அதாவது அவர் ரமுனால இருந்து அவ்வளவு சந்தனம் தூக்கிட்டு போகணும். அப்போ வந்து முஸ்லிம் ரூல். அப்ப என்ன பிரச்சனை எல்லாம் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வராம இவர் எப்படி பாக்குறாரு அப்படின்றத இங்க சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. गोपीनाथा हमारा ऐसे एकाई अंग हाया इन्हा के चंदना दिले आबे मोर तापशया. गोपीनाथ अमर से एकई अंग हया இஹா கே சந்தான திலே தபி மோரதா பட்சயா. எனது மேனிக்கும் கோபிநாதரின் மேனிக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. நாங்கள் இருவரும் ஒருவரே. எனவே நீங்கள் கோபிநாதரின் உடலில் சந்தனத்தினை பூசினால் அது இயற்கையாகவே எனது உடலில் பூசப்பட்டு விடும். அதன் மூலம் எனது உடல் வெப்பம் குறைந்துவிடும். பொருளுரை. கோபாலர் பிருந்தாவனத்தில் வீற்றிருந்தார். பிருந்தாவனம் ரேமுனாவிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. ரேமுனாவிலிருந்து பிருந்தாவனம் செல்ல அக்காலகட்டத்தில் முஸ்லிம்களால் ஆளப்பட்ட பகுதியினை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அவர்கள் சில நேரங்களில் பயணிகளுக்கு தொல்லை கொடுத்தனர். தமது பக்தரின் சிரமத்தினை கருத்தில் கொண்ட பக்தர்களின் மிகச்சிறந்த நலம் விரும்பியான பகவான் கோபாலர் சந்தனத்தினை கோபிநாதரின் திருமேனியில் பூசும்படி மாதவேந்திரபுரிக்கு கட்டளையிட்டார். கோபிநாதரின் திருமேனி கோபாலரின் திருமேனியிலிருந்து வேறுபட்டதில்ல. இவ்விதமாக மாதவேந்திரபுரியின் சிரமத்தினையும் அசௌகரியத்தையும் பகவான் போக்கினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரே ஒரு செகண்ட். கோபாலா வந்து என்ன சொல்றாருன்னா, கோபிநாத்தும் கோபாலும் வேற வேற இல்ல, ரெண்டு பேருமே ஒருத்தர் தான். அதனால வந்து அவர் வந்து ரெமுனா இருக்கு இல்லையா, அதுல வந்து அதாவது அந்த பர்டிகுலர் ஏரியா வந்து முஸ்லிம் டாமினேட்டட் ரூல். அந்த ரூல் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப வந்து இவர் தூக்கிட்டு அந்த டைம் வரச்சே ரொம்ப பிரச்சனை ஆகும். இப்ப வந்து கிருஷ்ணர் வந்து என்னன்னா, இதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கும் மெட்டீரியல் வேர்ல்டுக்கும் இம்பார்ட்டன்ட். என்னன்னா, நம்ம கிருஷ்ணர் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சோண்டு சக்சஸ் ட்ரை பண்ணானா கூட அதுக்கு அர்த்தம் வந்து நம்ம சக்சஸ் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம்.
ஆனா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல வந்து, அதாவது மெட்டீரியல் வேர்ல்ட்ல வந்து நம்ம சக்சஸ்ன்றது வந்து 100க்கு 100 மார்க் வாங்கினாதான் சக்சஸ், ரைட்? நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன், ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபெயிலியர் தான் மெட்டீரியல் வேர்ல்ட்ல. ஆனா கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபெயிலியர்ன்றதே நமக்கு ஒண்ணு இல்லை. ஏன்னா நம்ம ட்ரை பண்ணாலே நம்ம சக்சஸ் அப்படின்றது தான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டோட டேலண்ட், சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். மாதவேந்திர பூரி வந்து கொண்டு வர்றது கஷ்டம்ன்றதால கிருஷ்ணரே வந்து என்ன சொல்றாரு, நீ வந்து கொண்டு வந்து ட்ரை பண்ண வேணாம், நானே சொல்றேன், நீ என்னோட உடம்பு இங்க இருக்கு இல்லையா, இங்க நீ பூசினா அங்க இருக்கிற கோபிநாத்தும் கோபாலும் 2 பேரும் வேற இல்ல, நீங்க பூசினா அங்க வந்து நான் என் உடம்பு சில்லாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி சாரி மாதாஜி, இது கோபாலருக்காக கொண்டு வந்தது தானே மாதாஜி இந்த சந்தனம்? ஆமா, கோபாலா வந்து அவர் வச்சிருக்கிற அவரோட ஊர்ல இருக்கிற அவரு நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் தானே கோபிநாத் வந்து இதுல இருந்து கண்டுபிடிச்சு அவர் தானே உஷ்ணத்தோட இருக்காரு. ஆமா அவர் தான் உஷ்ணத்தோட இருக்காரு, அது கோபாலா. ம். இவர் வந்து ம். சொல்றது வந்து கோபிநாத்ன்றது வந்து அவர் கோபிநாத். கோபிநாத்ல வந்து சீச்சோர் கோபிநாத் அப்படின்னு சொல்லிட்டு அவர், இது ஒரிசா கிட்ட இருக்கு. அவர் வந்து என்ன ம். சொல்றாருன்னா, நீ எனக்கு பூசினா, அதாவது கோபிநாத் அவருக்கு ம். பூசினாலும் கோபாலான்ற நான் சில்லாயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ம். புரியுது புரியுது. ஹரே கிருஷ்ணா. ஸோ பேசிக்கலி என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் ஒருத்தருக்கு மனசுக்கு பிடிச்ச கிருஷ்ணர் இருந்தாலும் 2 பேருமே ஒருத்தர்ன்ற பாவத்தை அவரு கொண்டு வராரு, ரைட்? அது ம். வந்து மாந்தவேந்திர புரிக்கு புரியும். இது நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நிஷ்டா, நம்ம அந்த 9 ஸ்டேஜஸ் ஆஃப் டிவோஷன் இருக்கு இல்லையா, அதுல வந்து நிஷ்டான்ற ஸ்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டேஜ்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, நிஷ்டான்ற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா எல்லாமே என்ஜாய் பண்ணுவோம். அவரோட பால்ய பருவமும் பிடிக்கும், அவர் வந்து அந்த ராசா டான்ஸும் பிடிக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து பால்ய பருவம் பிடிக்காது, அதெல்லாம் அனிஷ்டா அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் அதுல வந்து ரொம்ப பிடிச்சதுன்றது இருக்கலாம், அது வேற. ஆனா எனக்கு இது பிடிக்கல அப்படின்றது இருக்கவே இருக்காது என்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? த்விதா நா பாவிஹா நா கரிஹத் கிச்சுமானே விஸ்வாசா கரி சந்தனா தேஹி ஆமர வச்சனே. द्रविदना पाविहना हरिह किसुमने விஸ்வாச கரி சந்தன தேக ஆமார வசன. என்னுடைய கட்டளையின்படி செயல்படுவதற்கு நீங்கள் தயங்கக்கூடாது. என் மீது நம்பிக்கை வைத்து தேவையானவற்றை செய்வீராக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ நான் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அப்புறமா, அதாவது நான் வந்து என் மேல நம்பிக்கை வச்சு நான் சொல்றதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அவர் வந்து சொல்றச்சே அவருக்கு வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறது வந்து கோபாலா தான், அவர் கிடைச்ச அவரு. ஸோ கோபிநாத் அவருக்கு சீர்ச்சோர் பண்ணாலும் அவர் மனசு வந்து இன்னும் என்ன, ஐயோ நம்ம வந்த ரீசன் வந்து சந்தனம் எடுக்கணுமே அப்படின்னு அந்த மைண்ட் செட்ல அவர் இருக்கிறதால அவர் சொல்றாரு, நீ மேல நம்பிக்கை வை, கண்டிப்பா வந்து டோன்ட் ஹாவ் டு வரி, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் கொடுக்குறாரு. புரிஞ்சுதுங்களா? ஏதபாலி கோபாலா கேலா கோஷானி ஜாகிலா கோபினா தேரா சேவகா கானே தாக்கியா அனிலா. ये बलि गोपाला केल को ज्ञानी जाकीला கோபிநாதேர சேவக அநேடாக்கிய ஆணிலா. இவ்வாறு அறிவுறுத்திய பின்னர் கோபாலர் மறைந்தார். மாதவேந்திரபுரி விழித்துக் கொண்டார். உடனடியாக அவர் கோபிநாதரின் அனைத்து சேவர்களுக்கும் அழைப்பு விடுத்து வரச் செய்தார். ஹரே கிருஷ்ண மாதா. உடனே வந்து அவர் வந்து அந்த தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அவர் என்ன சொல்றாரு, எல்லாரையும் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பூஜை டைம்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. प्रभुर आज्ञा हैला येई कर्पूर चंदना गोपीना तेरा अंगे नित्य कर हर लेपना. प्रभुर आज्ञा हैला येई कर्पूर ये संतना कर्पूर चंदना गोपीनाथ तेरे अंके नित्य करेगा लपेना लेपेना. రక్ష మాతాజీ కొంచెం మేల మాతాజీ. ట్రాన్స్లేషన్. Madhavendra Puri said, smear the body of Gopinatha with this camphor and sandalwood I have brought for Gopala in Vrindavana. Do this regularly every day. Hare Krishna Mataji.
கோபிநாத்தா வந்து என்னன்னா காம்ஃபர் அண்ட் சாண்டல்வுட் வந்து நான் வாங்கியிருக்கேன் பிருந்தாவன்ல இருந்து அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது வந்து ரெகுலரா நீங்க வந்து பூசிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ பாதி தூரத்துல அங்கேயே கோபிநாத்துக்கு அவர் கொடுத்துடுறாரு. நான் வந்து கோபாலாக்கு கொடுத்துருக்கேன், ஆனா கோபிநாத் உடம்புல வந்து பூசுங்க அப்படின்னு. ஸோ இப்ப பூஜாரிங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க மாதாஜி. அவர் ஏன் சொல்லிட்டாருன்னா கேக்குறாங்க? அப்புறம் கேட்பாங்க. ஏன் கேக்குறாங்க? அவர் தானே மாதாஜி சந்தனம் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ நிறைய பேர் சந்தனம் கொடுப்பாங்க, அதனால இருந்தாலும் ஒரு அவர் சொல்றாருல்ல பூஜாரி to மாதாஜி, find out பண்ணிக்கலாம். senior கோபாலருக்காக Gopala and senior தானே Gopinatha is மாதாஜி. not different. அவரே சொல்றாருல்ல மாதாஜி, கோபாலருக்காக நான் கொண்டு வந்த இந்த கற்பூரத்தை ஆஹ் சந்தனத்தையும் அதான் நீங்க கூட சொல்வீங்க, கோபிநாதனுடைய உடம்புல நான் கூட சொல்வேன் எனக்கு வேணும் இங்க வைங்க, நான் கிருஷ்ணருக்கோசரம் கொண்டு வந்தேன்னு. ஆனா மாதவேந்தர் குரு சொல்ற மாதாஜி அவர் பேச்சு சீனியர் டிவோட்டி அவரு அந்த சீனியர் டிவோட்டி உங்களுக்கு தெரியும் பத்மா மாதாஜி, பிரேமா மாதாஜி, அவங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல அவங்களுக்கு தெரியும் கோபிநாத்துக்கு மாதாஜி, அடுத்தது தெரிஞ்சு அவர் கோபாலாக டண்டவா ஆயிட்டார் இல்லையா, அதனால அது கோபிநாத் பண்ணிடுறதெல்லாம் இவருக்கு ஆகும் அப்படிங்கறத அவர் எப்படி புரிஞ்சுப்பாரு. தெரியும்? அந்த அங்க இருக்கிற இந்த பூஜாரிங்க கீர் எப்படி பாட்டில் கேட்பாங்க? கீர் பானையவே அவருக்கு கொடுக்குறாங்கல்ல மாதாஜி, கொடுக்க தேங்க்யூ சொல்றாருல்ல. பிரேமா மாதாஜி, அதான் கரெக்ட் ஆன்சர். அதுக்கு தான் வெயிட் பண்ணேன். அதான் கீரே சோறு பண்ணிருக்காரு அவரு. அப்படி இருக்கிறப்ப இவரோட பேச்சு ஏன் எடுக்கப்படாது? அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் என்னன்னா அவருக்கோசரம் கீர் சோறே திருடி இருக்காரு. ஸோ அதை விட நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. அதுதான் எவிடன்ஸ் மாதாஜி. ஆமா, அதுதான் evidence. அதுதான் எவிடன்ஸ். கரெக்ட். ஹரே கிருஷ்ணா. इन्हाके चंदन दिले गोपाल हाई बशीतला स्वतंत्र ईश्वर तारे आज्ञा से प्रबला. हरे कृष्णा. ஈஹாக்கே சந்தன தில கோபால ஹை பேஜிதல சுதந்திர ஈஸ்வர தர ஆக்ஞா சே பிரபல. கோபிநாதரின் திருமேனியில் சந்தனம் பூசப்பட்டால் கோபாலர் குளிர்ச்சி அடைவார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் முற்றிலும் சுதந்திரமானவர். அவரது கட்டளை சர்வசக்தி கொண்டது. ஹரே கிருஷ்ணா. அவர் கோபிநாத் உடம்புல எல்லாம் பண்ணிட்டு அவர் கூல் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா அவர் கம்ப்ளீட்லி என்ன ஆகுது, கோபிநாத்துக்கு ஃபுல்லா பூசிட்டாங்க. இப்போ கோபிநாத்துக்கு பூசினோடனே கோபாலா அங்க இருக்கிறவரும் கூல் ஆயிடாது. என்னன்னா சுப்ரீம் பர்சனாலிட்டி வந்து அதான் ஓம் பூர்ணமாத இங்க பண்ணாலும் அங்க பண்ணாலும் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு. அதனால அவரோட ஆர்டர் தான் ஆல் பவர்ஃபுல். அவரோட ஆர்டர் இங்க ஃபாலோ பண்ணோடனே அங்கேயும் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. இதே மேனிதான் அங்கேயும் இருக்காரு மாதாஜி. ஆமா, ஆனா பேர் மட்டும்தான் மாறி இருக்கு, அவ்வளவுதான். பேரு ஃபார்ம் எல்லாமே மாறி இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ग्रीष्म काले गोपीनाथा परिबा चंदना शुनिया नंदिता हैला सेवके रमना. भीष्मकाले गोपीनाथ परिवे सन्तन शूनि ஆனந்தித்த கைல சேவகரே மன. எல்லா சந்தனம் ஓடையில் கோபிநாதரின் திருமேனியில் பூசுவதற்கு உபயோகப்படும் என்பதை கேட்டு கோபிநாதரின் சேவர்கள் அனைவரும் மிகவும் ஆனந்தம் அடைந்தனர். சோ அதனால எல்லாரும் கோபிநாத்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இதெல்லாம் வந்து நம்ம கோபிநாத்துக்கு வந்துச்சு இவ்வளவு சந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மலையா மவுண்டன்ல இருந்து வருது, அதுவும் தூரம் தான். அதனால அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மலையா மவுண்டன் கிட்ட ஐ திங்க் ஹிமாலயா கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டா. ஸோ அதனால வந்து நேபாள் ஹிமாலயா அந்த சைடு. ஸோ அதனால அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது மொத்தமே வந்துச்சு அப்படின்னு. அங்க இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப குஷி அப்படின்னு. நிறைய பேர் வந்து வீட்டுல பிரசாதம் வைக்கிறச்சே ரெண்டு வியூஸ் இருந்துச்சு டிவோட்டிஸ். ரெண்டுமே கரெக்ட் தான். சிலர் சொன்னீங்க இந்த மாதிரி நான் வைக்கலன்னா என்ன, கிருஷ்ணர் தானே எப்படி இருந்தாலும் அவர் சாப்பிடுவாரு அப்படின்னு. சிலர் என்ன சொன்னாங்க, நான் வச்சாதான் சாப்பிடுவாருன்ற ஃபீலிங். ஸோ கிருஷ்ணர் வந்து எந்த பாவத்துல இருக்கோமே, ரெண்டு பாவமே கரெக்டான பாவம். எந்த பாவத்துல இருக்கோமோ அந்த மாதிரி அவர் ரெசிப்ரோகேட் பண்ணுவாரு. சரி, எப்படி இருந்தாலும் கிருஷ்ணர் சாப்பிட்டுருவாரு, ஒரி பண்ணிக்க வேணாம் நம்ம அப்படின்ற பாவம் இருந்துச்சுன்னா அவர் சாப்பிட்டுருவாரு. இல்ல நான் வச்சாதான் சாப்பிடணும் அப்படின்ற பாவத்துல, இல்லைன்னா சாப்பிட மாட்டாரே அப்படின்ற பாவம் இருந்துச்சுன்னா நம்ம வைக்கிற வரைக்கும் வந்து அவர் வெயிட் பண்ணுவாரு. ஓ ஐயோ நம்ம டிவோட்டி வெயிட் பண்றாங்களே, நம்ம சாப்பிட முடியாதே அப்படின்னு. ஸோ அதனால வந்து நம்ம பாவம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எந்த பாவத்துல வைக்கிறோம்ன்றது எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, நம்ம என்ன பாவத்துல வைக்கிறோமோ அந்த பாவத்துல அவர் ரெசிப்ரோகேட் பண்ணுவாரு. ஸோ ஓ கிருஷ்ணர் நான் வைக்கலன்னா சாப்பிட மாட்டாருன்ற பாவம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆப்பா அப்படின்னு தூங்கினோம்னா அவர் நிஜமாவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு.
அதே மாதிரி இல்ல நம்ம எங்க இருந்தாலும் அவர் சாப்பிடுவாருன்ற பாவம் நம்மளுக்கு ஸ்விட்ச் ஆச்சுன்னா அப்போ வந்து நம்ம அவர் வந்து ஓகே நம்ம டிவோட்டி நம்ம சாப்பிடுவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டு வெயிட் பண்ணுவாரு. அதனால நம்ம பாவம் மாதாஜி வந்து ஹரே இப்ப கிருஷ்ணா ஒரு வீட்ல மாதாஜி. 2 பேர் இருந்தாக்கா ஒருத்தர் வச்சுட்டு சரி பகவான் சாப்பிட்டுட்டாரு, இன்னொருத்தர் பேசாம இருந்துருவாங்க. அப்படி இருந்தா பரவாயில்ல மாதாஜி. அப்ப பகவான் எப்படியோ சாப்பிடணும் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆ, இன்னொருத்தர் நம்ம தான் வைக்கணும் அப்படின்னு இல்லாம ஒரு 2 வீட்டுல 2 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் வச்சாலும் பகவான் சாப்பிட்டுருவாரு, பரவாயில்ல, அவர் பட்னி அதான் இல்லாம அதுவும் இருப்பாரு. 3வது பாவம் தானே மாதாஜி. இப்போ 2 பேர்ல யார் வச்சாலும் பகவான் சாப்பிடுவாரு அப்படின்னு நினைச்சோம்னா அதுவும் பாவம் தான். 2வது நம்ம வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்து இன்னொருத்தங்க வச்சுட்டாங்கன்னா நம்ம மென்டலி ஆஃபர் பண்ணலாம்ல மாதாஜி. ம். மென்டலி ஆஃபர் அது செய்யலாம் மாதாஜி. மென்டலி ஆஃப் நான் ஒண்ணு வந்து ஜென்ரலாவே நான் நினைச்சேன். ஆனா ஸ்பெஷலி வந்து திருப்பதியில நேத்து நினைச்சப்போ வந்து எனக்கு நல்லா வந்து ஒண்ணு கிளியரா புரிஞ்சது என்னன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு அடி இத்தனை ஒரு 7 அப்பா போயிட்டு எனக்கு 7-8 வருஷம் திருப்பதி போகணும் பெருசா பிளான் போட்டதும் இல்லை, போகணும்னு தோணல. இந்த சாமியை தடவை தான் பாத்தீங்களா மாதாஜி? பார்த்தாச்சு. ஓகே. ரைட். கூட்டம் ஸோ இருக்கும்ல மாதாஜி, கூட்டம் ஜாஸ்தியா, கூட்டம் ரொம்ப மாதாஜி. கூட்டம் ஜாஸ்தி தான் இருந்துச்சு. ஏன்னா இது அம்மா முகூர்த்த அந்த என்னது பரவாயில்ல, அந்த கூட்டத்திலையும் பாத்துட்டீங்க, அதுதான். இல்ல எனக்கு ஸ்பெஷல் தர்ஷன் வந்து 2 ஹவர்ஸ்ல பார்க்க முடிஞ்சுச்சு. சோ அதனால வந்து எதுக்கு சொல்றேன்னா நம்ம நினைச்சோம்னா அதாவது எல்லா டைம் முடியும் நான் சொல்ல வரல, பட் நம்ம நிஜமாவே ஆசைப்பட்டு ரொம்ப டீப்பா நினைச்சோம்னா நம்ம இவங்க கலாவதி மாதாஜி சொல்லிட்டு இருந்தாங்க ஆசைப்பட்டா வரணும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து வந்தே ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம டீப்பா ஆசைப்பட்டு நம்மளுக்கு தோணுச்சுன்னா அந்த ஆசை வந்து எவ்வளவு டீப்பா இருக்கோ அது தகுந்த மாதிரி கிருஷ்ணரை ரெசிப்ரோகேட் பண்ணுவாரு. முடியவே முடியாது அப்படின்னு எல்லாருமே ஓட்டிட்டு இருந்துச்சு, அந்த ஓட்டுறதும் உண்மை ஆகும் அப்படின்றது தெரியும். நேத்து காலையிலயும் ஃப்ரெண்ட்ஸ் முந்தா நேத்து ஓட்டிட்டு இருந்தாங்க, எப்படியா போவ அப்படின்னு. ஆமாயா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஓட்டிட்டு இருந்தேன். ஆமா சிஎம் எனக்கு அரேஞ்ச் பண்றாரு அப்படின்னு ஓட்டிட்டு இருந்தேன். ஆக்சுவலா சொன்ன பொய்யெல்லாம் உண்மை ஆற மாதிரி கரெக்டா கிளியர் ஆயிட்டு பார்க்க முடிஞ்சிச்சு. சோ அதனால வந்து நான் என்ன நினைச்சேன்னா என் மனசுல என்ன தோணுச்சு அப்படின்னா, நீங்க எந்த இடத்துல ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து போனாலும் ஆனா அது எய்மே பண்ணலைனாலும் உங்களுக்கு நடந்துருது. அதை வச்சுதான் நான் சொன்னேன், நீங்க போனீங்கன்னா சாமி கண்டிப்பா கூப்பிடுவாரு உங்களை பாக்குறதுக்கு அப்படிங்கிற ஒரு இதுல நான் சொன்னேன். அதான் எந்த மூட்ல சொன்னீங்களோ இல்ல எல்லாருமே எல்லாரோட பிரேயர்ஸே சொல்லுவேன். உங்களதுன்னு இல்லை, எல்லாமே ஃபுல் பேரும் சொன்னாங்க எப்படியாவது நீங்க எல்லாரும் பாப்பீங்க மாதாஜி மாதாஜி அப்படின்னு. நான் பார்க்கணும்ன்ற உங்க ஆர்வம், நான் பார்க்கணும்ன்ற என்னோட ஆர்வம் எல்லாம் சேர்ந்து எப்பவுமே அதான். இண்டிவிஜுவல் ப்ரேயரை விட கலெக்டிவ் ப்ரேயர் பயங்கர ஸ்ட்ராங். ஸோ அவர் வந்து மகாவிஷ்ணு கிருஷ்ணர் தானே அண்ட் பல்ராம் தானே, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் பல்ராம். அவர் வந்து நம்மளுக்கு சான்ஸே கொடுக்கவே முடியாது அப்படின்னு இருந்தா எதுவுமே இல்லை. அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல மேல ஸ்டே கூட இல்லை, கீழே இஸ்கான் கால் பண்ணா அங்கேயும் ஸ்டே இல்லை. சரி ஓகே கீழே ஏதாவது ஹோட்டல்ல போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டுதான் போனது. ஆனா மேல ரூம் ரெடி ஆயிடுச்சு, அதுவும் கோயிலுக்கு பக்கத்துலயே ரூம். ரைட். எல்லாமே வந்து இதை விட வேற என்ன வேணும்? பக்கத்துல ஃபுல்லா கேட்டுட்டே இருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் எடுத்திருந்தேன், அதனால விண்டோ ஓபன் பண்ணி வச்சதால அந்த அந்த உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த ஸ்லோகங்கள் கேட்டுட்டே இருந்துச்சு. சோ அது ஆசைப்பட்ட மாதிரியே அப்படி ஃபுல்லா இருமிட்டே இருந்தேன்னா கூட அங்க போய் தூங்குறச்சே இருப்பல் ஒருன்னு கூட இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரைட். ஸோ எல்லாம் முடிஞ்சு அந்த இவங்கெல்லாம் பிளான் போட்டு டிக்கெட் 3 மாசம் முன்னாடி வாங்கி வச்ச சீனியர் சிட்டிசன் கியூ அப்போ இவங்களை போய் விட்டுட்டு நான் வந்து முடிச்சுட்டு வந்து அங்கிள் சொன்னாங்க லட்டு கியூ கூட 1 மணி நேரம். அன்னைக்கு ஸ்பெசிஃபிக்லி ஸ்ருதி அப்படின்ட்டு என்னன்னா அந்த கோயில் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் தர்ஷன். ஸோ அதனால எல்லாமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. பரிகாரம் பண்ணாங்க மாதாஜி, கோவில் எல்லாம் பரிகாரம் பண்ணிட்டு அது என்னமோ கலந்து இருந்ததுனால பீஃப் லட்டுல இருந்ததுனால எல்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் தர்ஷனால அந்த மொத்த கும்பல் வேற இன்னும் எவ்வளவு இருக்கும் பரவாயில்ல முடிஞ்சு. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் லட்டு வந்து அவங்களே வந்து கூட்டிட்டு போய் அவங்களே வந்து லட்டு எடுத்து அந்த ஒரு கவர்ல போட்டு என் கையில கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால என் அங்கிள் புலம்பிட்டு இருந்தாரு, அப்படி இருந்தா உங்ககிட்டயே நான் கொடுத்துருப்பேனே, நாங்க 1 மணி நேரம் கியூல லட்டு கியூவே 1 மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு அப்படின்னு. ஸோ எல்லாம் ஆண்டவன் அருள். அண்ட் அது ஒன்றும் இல்லாம அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அதுவும் முடிஞ்சிச்சு. நாங்க வெள்ளை வரைச்சேதா உச்சவரை எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க, அந்த தர்ஷனமும் கிடைச்சிச்சு. அதே மாதிரி அம்மவாரி கேஸ்லயும் அவங்க விஷயத்திலும்
உற்சவர் மூலவர் உள்ள இருந்தாங்க. இறங்கி வந்தேன், கரெக்டா போலீஸ் இந்த சைடு வந்துடுமா அப்படின்னாங்க. நீ வந்து இந்த சைடு இருந்துட்டு போக முடியாது, இங்கேயும் போக முடியாது உள்ள அப்படின்னா, அந்த அம்மவார் உற்சவரை தூக்கிட்டு வந்தாங்க. அந்த கோயில் உள்ள வந்துடாதீங்க அப்படின்னாங்க. இல்ல உள்ள வர மாட்டேன், இங்கதான் வரேன் அப்படின்னு. ஸோ லிட்ரலி நேருக்கு நேர் பார்க்க முடிஞ்சிச்சு. நான் பார்த்த உடனே அவங்க மூட்டாங்க. இவங்க எல்லாம் ஸ்கிரீன் திறந்து திருட்டுத்தனமா பார்த்தாங்க வச்சுக்கோங்க. எங்க அம்மா எங்க You மாமா are blessed, Mataji. ஹரே வெரி கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ ஹரே அதனால வந்து கிருஷ்ணா. உங்க அதான் பக்தி and உங்களுக்கு இஸ்கான்ல எல்லாத்தையும் பிரசாதம். கொடுத்துருங்க. இஸ்கான்லயும் போனேன் உங்களுக்கு கரெக்டா எல்லா அந்த டைம் பிராப்தியும் ஆர்த்தி. கிடைக்குது மாதாஜி. யூ ஆர் பிளஸட் ஒன். மாதாஜி இஸ்கான்லயும் கரெக்டா நாங்க பிரசாதம் கொடுத்தாங்க. நாங்க போயிருக்கப்பவும் அப்படிதான் மாதாஜி. அந்த ஜரகண்டி எல்லாம் இல்ல, எனக்கு ரொம்ப ஆசை இன்னும் நினைச்சா கூட. அவ்வளவு பக்கத்துல, அவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்கும். என்ன வந்து நான் வயசானவன் என்னமோன்னு தெரியல, என்ன அந்த ஜரகண்டியில இழுக்கவே இல்லை அந்த போலீசர்கள். அப்படியே காமா பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது இந்த ஹரே தடவை கிருஷ்ணா நாங்க ஹரி போய். போல். ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு எல்லாருமே நம்ம மீட் பண்றோம். வாஞ்சகல்பதருபியஸ்ய கிருபா சிந்துபியமேவ பதிதானான் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. அனந்த கோட்டி வைஷ்ணவ விஜய் ஸ்ரீலா பிரபாத் விஜய் நாமாச்சாரிய ஹரிதாஸ் டாக்கூர் விஜய். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. மோகன்தாஸ் பிரபு 4 o'clock இல்லை இன்னைக்கு கிளாஸ்? ஆமா மாதாஜி, போட்டிருக்கு 4 o'clock right? போட்டிருக்காரு மாதாஜி. என்ன 4 o'clock தானே போட்டிருக்காரு? Yeah, 4 o'clock. ஆமா. Okay. 4. 4 டன். ஸோ நம்ம வந்து 4 o'clock meet பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிளாஸஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நான் என் தேங்க்யூ பண்ணிடுறேன். தேங்க்யூ மாதாஜி. ஸோ மச். ஹரே கிருஷ்ணா ஹரே டேக் கிருஷ்ணா கேர் மாதாஜி. ஹரே உடம்பு கிருஷ்ணா ஹரே பார்த்துக்கோங்க கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி.